என்னோட நேம் கருப்பசாமி பாண்டியன், நேட்டிவ் சிவகாசி. நான் இப்போ ஜென்ரேட்டிவ் ஏவோ ஒரு நல்ல கம்பெனியில் பேசுகிறேன். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஆக்சுவலாக வந்து மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை தேடிட்டு இருப்பாங்க, இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து கிராஸ் டொமைனில் வேறு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஃபீல்டில் நுழைய முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து அது கொஷின் தாங்க. பட் ஆனால் வந்து அதுலேயே வந்து ஒரு சேலஞ்சிங்காக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெவலில் போய் பிளேஸ் ஆகிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. தம்பி அது மாதிரி பண்ணியிருக்காருங்க. நம்ம அவர்கிட்டே கேட்கலாங்க. தம்பி உங்களோட பேர், ஊர், என்ன டிகிரி, அதை பற்றி டீட்டெயில். என்னோட பேர் கருப்பசாமி பாண்டியன். என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா சிவகாசி. 2017 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எல்லாரும் மாதிரி நானும் கார்பரேட் தான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் டிஎன்பிசிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு சில ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் முடியல. இப்போது மெக்கானிக்கல் சொல்கிறீங்க. மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருமே ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா? நீங்கள் எப்படி ஐடிக்குள்ளே போகணும்னு நினச்சிங்க? ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருந்தேன் நான். பட் அந்த டயத்தில் வந்து வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி மெக்கானிக்கல் படிக்க வச்சாங்க. சரி, ஆனால் கோடிங் கஷ்டம் தான் இருந்தது மெக்கானிக்கலுக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க கோடிங் பற்றி? ஃபர்ஸ்ட்டு எனக்கு கோடிங் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி தம்பி, வீட்டில் என்ன சொல்கிறாங்க? ஹாப்பி எல்லாருமே? வீட்டில் எல்லாருமே ஹாப்பி சார். ஹாப்பிங்க. ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷம் தம்பி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாற முடியுமாங்க? 2017 பாஸ் அவுட் என்னெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவெல்லாம் உடைச்சவன் தான் என்னுடைய தம்பிங்க கருப்பசாமிங்க. கருப்பசாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெரி அக்ரெசிவ்னஸ். நான் ஜெயிச்சு அவனோட துடிப்பாங்க, அந்த வெற்றியை நோக்கி ஓடுவாங்க, அவன் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு தான் என்னுடைய தம்பி கருப்பசாமிங்க. சிவகாசி சேர்ந்தவருங்க. பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் 2017 மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஒரு சூப்பர்வைசராக இருந்தாருங்க. இது என் வாழ்க்கை கிடையாது, இன்னும் நான் நிறைய சாதிக்க பிறந்தவன்ட்டு அப்படி வெறித்தனமாக படிப்பாருங்க. அவருடைய வெறித்தனமான படிப்பு, அவருடைய வெறித்தனமான உழைப்பு, ஸோ கண்டிப்பாக வந்து அவர் ஜெயிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு கோட் சொல்லுவாங்க, எனது நம்பிக்கை, எனது உழைப்பு, என்னுடைய பொறுமை, இதுவே என் வெற்றின்னுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை என்னோட தம்பியை சாதிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக வாழ்த்துறேன், இன்னும் நீ நிறைய சாதிக்கணும். வாழ்த்துறேன் தம்பி. நான் 2017 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ஒரு 2 வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு 2 வருஷம் படித்தேன். பட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கெரியர் கேப் ஆயிடுச்சு. கெரியர் கேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சைடு போக முடியல. அதுக்கப்புறம் ஐடிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் சாரை வந்து நேராக மீட் பண்ணி கேட்டேன், எப்படி சார் என்னால் முடியுமா சார் அப்படின்னு. சார் நிறைய கைடன்ஸ் அப்புறம் சஜஷன் சொன்னாங்க. டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸாம் கொஞ்சம் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு.